கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த கொரியன் ஸ்கூல் ட்ராமாவோட 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில நம்ம சிவுக்கு ஆதரவா ஹீரோயின் ஒரு பேட்டி கொடுத்துருப்பா. அதனால சிவு மேல உள்ள பழியெல்லாம் போயிடும். சிவுவும் திரும்ப அவனோட கரியருக்கு போயிடலான்னு பார்ப்பான். ஆனா அதுக்கப்புறம் மனசு மாறி மூரின் ஸ்கூலுக்கே வர்றதுக்கு முடிவு பண்ணிடுவான். நம்ம வாங்க ஹீரோயின் மேல ஒரே கிறுக்கா இருந்தான். ஆனா விதி வலியதுன்ற மாதிரி சிவுவை ஹீரோயினையும் ஒன்னாக்க போற மாதிரியே டேரக்டர் கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பார்ப்போம். இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வாங்க தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஒரே வருத்தம், சிவு இவங்கிட்ட சொல்லாம கொள்ளாம வேற போயிட்டான்ல, மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல. அதை பத்தியே தான் ஸ்கூலுக்கு முன்னாடி நின்று யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அங்க சனா வரா. இவங்கிட்ட வந்து என்னாச்சு, தூங்காம என்ன பண்ற என்னதுன்னு விசாரிக்க அவன் சிவுவை பார்த்தியா என்னதுன்னு கேட்குறான். அவளும் உனக்கு விஷயமே தெரியாதா, அவன் இங்கேருந்து போயிட்டான், இனிமே திரும்ப வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறா. அவன் பேர் சரியானோடனே அவன் போயிடுவான்னு எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் அந்த மலைக்கெல்லாம் ஏறி வந்தான்? அப்போ என்னதான் அவனுக்கு பேர் புகழ் கிடைச்சாலும் அவனோட ஃபேன்ஸ்லாம் நொடி மாறிடுறாங்க. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்ல சனா ஒன்று, நீ எதுக்காக அவனை பற்றி இப்படிலாம் தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு சொல்லி பொங்க ஆரம்பிக்கிறா. நம்ம சனாக்கு தான் சிவுனா ரொம்ப பிடிக்குமே, சரியான ஃபேன் ஆச்சு அவ. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திருன்னு முடிச்சுட்டு நான் என்ன கனவு பண்ணுறேன்னா கொஞ்சம் கில்லு அப்படின்னு சொல்ல அவனும் கில்றான். எதுக்கு அப்படி கேட்குறான் அப்படின்னு பார்த்தா நம்ம சிவுவும் ஹீரோயினும் வந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு தான் அப்படி கேட்டிருக்கா. சிவ வந்தோடனே வாங்கிக்கிட்ட என்ன எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க அவன் எப்படி ஒத்துப்பான், நான் உனக்காகலாம் வெயிட் பண்ணல, நான் என்னோட ஏரியலுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பூரிப்பாகிறான். அப்புறம் சிவு ரூமுக்கு வந்து பார்த்தா சிவுவோட பெட்டெல்லாம் இப்போ வாங்க எடுத்துக்கிட்டான்ல. சரி பரவாயில்ல விடு, இந்த ஒரு தடவை தான், முதல்ல கடைசியுமா நான் உனக்கு இது பண்ணுற ஃபேவர், இதுக்கப்புறம்லாம் நான் உனக்காக எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரூம் கதவு ஓட்ட வழியாக ஒரு லெட்டர் வந்து விழுது. என்னன்னு பார்த்தா ஏதோ பெல் ரூமா, அங்கே வர சொல்லியிருக்காங்க. யார் வர சொல்லியிருக்காங்கலாம் தெரியல, சும்மா மொட்டைக்கடதாசி மாதிரி இருக்கு. அந்த சிடுமூஞ்சி இருக்கான்ல அவங்கிட்ட வேற ஒரு பையன் நீயும் வாயன் அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கு அந்த சிடுமூஞ்சி யார் ஸ்கூல்ல இருந்தானே இல்லாட்டி எனக்கு என்ன, என்னெல்லாம் எதுக்கும் கூப்பிடாத அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த ட்ரோன் வச்சிருப்பான்ல அந்த பையன், இந்த ஸ்டாஃப்லாம் எப்போவுமே டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்கல்ல ஒரு ரூம்ல, அந்த ரூம் ஜன்னல் வழியா ட்ரோனை விட்டு பார்க்குறானுங்க. எல்லாரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கனால ஜாலி நம்ம என்ஜாய் பண்ணலான்ட்டு எங்கேயோ ஓடுதுங்க. இப்போ சிவு வாங்க ரூமுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுல, அதை எடுத்துட்டு போய் ஹீரோயின் கிட்டையும் சனா கிட்டையும் காமிச்சா அவங்க ரெண்டு பேரும் அந்த பெல் டவர்ல ஏதோ ஒரு சீக்ரெட் ரூம் கட்டினதாகவும் அங்கே யாரையுமே இப்போ வரைக்கும் அலோவ் பண்ணல அப்படின்றதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போனால் ஏதோ ஆயிரும்னு சனா சொல்ல வரா, ஆனால் ஹீரோயின் சொல்ல விட மாட்டா. சிவுக்கும் வாங்கக்கும் ஒன்றும் புரியல, யார் எங்களை இப்படி கூப்பிட்டுருப்பா, என்ன விஷயம் ஏதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்க. சனா உடனே உங்களுக்கு அங்கே போக பயமா இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே இந்த வாங்க பொங்கி இருந்து பயமா எங்களுக்கா, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி சிவுவையும் வாங்கையும் சீக்ரெட் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு டீச்சர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸை இப்படி தான் சீக்ரெட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பயமுறுத்துவாங்களாம். கிட்டத்தட்ட ரேகிங் மாதிரி தான். அந்த லேடி டீச்சரும் குக்கிங் சார் இங்கே தானே படித்ததா சொன்னாங்க. அவங்க பேட்ச் ஸ்டார்ட் பண்ணது தான் இது. இப்போ நடக்கிறதெல்லாம் சும்மா, எங்கள் காலத்துலலாம் கதையே வேறன்னு பேசிட்டு இருக்காங்க. அங்கே சிவுவும் வாங்கும் சீக்ரெட் ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. ஹீரோயினும் சனாவும் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்போ அந்த ரூம்குள்ளே போகவுமே ஒரு பையன் ஹீரோயினையும் சனாவையும் வெளியிலே விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ள வச்சு பூட்டிட்டான். பார்த்தா மற்ற பசங்களும் உள்ளதான் நிற்கிறானுங்க. அப்போ ரெண்டு பேரும் கையில் கம்போட வந்து சண்டைக்கு வாங்கடான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அந்த ரூம்ல நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்கு. இவங்களும் வேற வழி இல்லாமல் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்து வச்சு சண்டைக்கு ரெடியாக அடி வாங்குவாங்களா போட்டு பொழக்க போறாங்களான்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா அங்கே இன்னைக்கு செலிப்ரேஷன் போல. இவங்க ரெண்டு பேரையும் பயமுறுத்தி இங்கே கூட்டு வந்து சரியாக என்ஜாய் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க புதுசாக வந்திருக்காங்கல்ல, அதனால இவங்களுக்கு வந்து வெல்கம் பார்ட்டி வச்சுருக்காங்க. அப்படியே சரக்கு கலர் பேப்பர்னு வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஸ்டாஃபை பார்த்தா அவங்க 4 பேருமே இப்போ வெளியில் போய் சரக்கு அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தப்பெல்லாம் இந்த வெல்கம் பார்ட்டியில் 4 கணக்கில் சரக்கு அடிச்சிருக்காங்களாம். ரொம்ப பெருமை பீத்துறாங்க. அது இந்த குக்கிங் சார் இருக்காரே அவருக்கெல்லாம் சொல்லவே வேணாம், எப்போ பார்த்தாலும் ஒரே பெருமை பீத்துற வேலை தான் அவருக்கு. அவர் லிவர்லாம் இரும்பால் ஆனதான், என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாதான், அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ தாங்குவாராம். அப்புறம் அப்படி திரும்பவும் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வந்தா எல்லாரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வாங்க நம்ம சிவு கிட்ட வந்து நீ ஏன் ஒரு பாய் கூட சொல்லாமல் போயிட்ட, அப்புறம் எப்படி திரும்ப வந்தேன்னு கேட்க சிவு ஒன்று நான் உனக்காகத்தான் திரும்ப வந்தேன்றான். வாங்க மேலே அவ்வளோ பாசமானு பார்த்தா நான் மட்டும் இப்போ போயிட்டேன் பாத்ரூம் கழுவுறதுக்கு பயந்து போய் ஓடிட்டேன்னு ஊர் பூரா தண்டோர அடிப்பேன், அது எதுக்கு, அதனால தான் வந்துட்டேன்னு சொல்கிறான். அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் ஸ்மைலை போட அப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் வராத இந்த சிறுமூஞ்சி வந்து நிற்கிறான். இவனுக்கும் இவங்க கூட செட் ஆயிடுச்சோன்னு பார்த்தா அவன் சும்மா தான் வந்திருக்கான். என்னாலலாம் உங்களை கிளாஸ்மேட்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு குக்கிங் கிளாஸில் நடந்துச்சு அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல வாங்க உடனே
அவன் வாய் தான் இருக்கவே இருக்காது. சரி சரி இவ்வளவு தூரம் நீ மன்னிப்பு கேட்குற, அதனால நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு கையை கொடுக்குறான். ஆனால் இந்த சிறுமூஞ்சி அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. நான் உங்கள் 2 பேரையுமே அக்செப்ட் பண்ணிக்கல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்கள் 2 பேரையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே இப்படி போயிட்டு இருக்க அங்கே ஹெச்எம்க்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. எல்லாருமே ஹெச்எம்க்கு தெரியாமல் தான் வேற குடிச்சிட்டு இருக்காங்க. ஃபோனில் வேற எதையோ கேட்டு ஷாக் ஆகுறாரு. எல்லா பசங்களும் மாட்டிக்கிட்டாங்களான்னு பார்த்தா மாட்டிக்கிட்டது இந்த ஸ்டாஃப்ஸ் தான். அவங்க கடையில் போய் உட்காந்து பெருமை பேசிட்டு கிடந்தாங்கல்ல, அந்த கடைக்காரர் பங்கமாக அசிங்கப்படுத்துறாரு. இவன் ஆளாளுக்கு நான் அவ்வளோ குடிப்பேன் இவ்வளோ குடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நானும் பல்காக ஒரு அமௌண்ட் தேரும்னு பார்த்தா கொஞ்சம் குடிக்கிறதுக்குள்ளே மட்டை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஹெச்எம் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில தான் ஹீரோயினோட அப்பாவும் அந்த ஆன்ட்டியும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஏதோ சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க போல. அதை பற்றி பேசிட்டு வரும்போது ஹீரோயினை பற்றி அவங்க அப்பா பேசுறாரு. அப்போ பக்கத்து வீட்டு ஆன்ட்டி ஒரு ஃப்ளோவில் அவள் இப்போ ஸ்கூலில் சாப்பிட்ருப்பா அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறாங்க. என்னது ஸ்கூலா? அவள் குரூப் எக்ஸாமுக்கு தானே படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ இல்லை என் வாய் தவறி வந்துருச்சு, அவள் படிச்சுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கியூட்டாக அந்த ஆன்ட்டி பேசிட்டு அந்த கடையை கிராஸ் பண்ணி போக அப்போ ஹெச்எம் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அப்படி நடந்து வராங்க. 4 பேருமே சரியான போதையில் இருக்காங்க. ஹெச்எம் தான் தெளிவாக வர்றாரு. அப்போ இந்த ஆன்ட்டி நம்ம ஹெச்எம் சாரை பார்த்துடுது. பார்த்தோன்னே வேகமாக போய் அவருக்கு மரியாதை கொடுக்க ஹீரோயினோட அப்பாவும் யார் இது என்னன்னு கேட்கும்போது இவங்கள தெரியாதா, இவங்க தான் அந்த வாங்க படிக்கிறாரு மூரிம் ஸ்கூல், அந்த ஸ்கூலோட ஹெச்எம், மற்றவங்களாம் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்ல அந்த மூரிம் ஸ்கூல்னு பேரை கேட்டவுடனே அப்படி கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னது மூரிம் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரா? நீ ஹீரோயினுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஹீரோயின் அந்த பக்கமே போயிடக்கூடாது. பொம்பளை பிள்ளைக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தேவையே கிடையாது, நீ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. கையெல்லாம் வர நடுங்குது. எதுக்காக இப்படி நடுங்குறாரு என்னன்னு தெரியல. பாஸ்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, எல்லாமே கனெக்ட் ஆகும்ல ஒரு பாயிண்ட்ல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அப்படி திரும்ப அந்த பார்ட்டிக்கு வந்தா இந்த வாங் பயவுல நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். செம்ம ஜாலியாக ஒரு பொண்ணு கூட ஆடிட்டு இருக்கான். எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவளும் வெளியில போய் பேசிட்டு இருக்கா. அப்போ இந்த பசங்கள்லாம் சிவு கிட்ட ஒரு கதையை சொல்றாங்க. இந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் இறந்து போயிருக்காங்க போல, இங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கான், அங்கே போனப்பதான் இறந்துருக்காங்க, அது ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன், என்ன ஏதுன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லலை. ஹீரோயின் ஃபோன் பேச வெளியில போனால அவள் வேலை பார்க்குற இடத்தோட ஓனர் தான் கூப்பிட்டுருப்பாங்க போல. இவளும் ஸ்கூல்ல இருந்து கடைக்கு போய் என்னன்னு கேட்குறா. ஏதோ 500 ரூபா கணக்கில் குறையுதான், அதை கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் எதுக்கு எடுக்க போகிறேன், என்ன எதுக்கு கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவளுக்கு ஒரே ஷாக்கு. அவங்க இருந்துட்டு கடைசியாக நீ தான் போன, அதுவும் இன்னைக்கு வேற சீக்கிரம் போயிட்ட, என்னையும் தவிர இங்கே யார் இருக்கா, நான் எடுக்கலை, அது எனக்கு நல்லா தெரியும், அப்போ நீ தானே எடுத்திருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, ரொம்ப சோகமாக ஸ்கூலுக்கு வரா. அவன் வந்த நேரம் எல்லாருமே பார்ட்டி பண்ணி முடிச்சிட்டாங்க. 2-3 பேர் தான் அங்கே இருக்காங்க. அவங்களுமே அவள் வரையுமே பார்ட்டிலாம் முடிஞ்சிருச்சு, நான் காலையில் இதை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ இவன் மட்டும் தனியாக தான் அங்கே இருக்கா. அங்கே ஒரு சரக்கு பாட்டில் இருக்குது, அதை எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க இவ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் இன்னர் வேரெல்லாம் கழட்டணும்னு வேறு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் அந்த ஓனர் லேடியோட பையன் அங்கே வந்து என்னம்மா என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க, நீ கொஞ்சம் வெளியேறா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் அம்மா நான் ஒரு 500 ரூபாய் கல்லாப்பட்டியிலேருந்து எடுத்தேன், அதை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ இந்த ஓனர் லேடிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோயின்க்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த ஓனர் லேடி சரி அதான் வந்துட்டல, க்ளீன் மட்டும் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோயின்க்குலாம் ரொம்ப வருத்தம். நான் தினம் சிக்கனை பொறிச்சு க்ளீன் பண்ணி டெலிவரி முதற்கொண்டு பார்க்குறேன், இருந்தாலும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் சம்பளம் தான் தரீங்க, நம்ம பழக்கத்துக்காக நான் அதெல்லாம் கேட்க கூட இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்காக என்ன இப்படி பேசிட்டீங்கல்ல, நான் இனிமேல் இங்கே வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கா. என்ன இருந்தாலும் அவளுக்கு நடந்தது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே, அதை நினச்சி அப்படியே அழுது குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியே சிவுவை பார்த்தா அவன் தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் அவனுக்கு அந்த கனவு, அப்படி வீடு பூரா நெருப்பெரியுது, ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்குது. அதை அப்படியே காமிச்சிட்டு ஒருத்தர் கோமால கிடக்குறாருல அவரை காட்டுறாங்க. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். அவருக்கு ஒரு ஒய்ஃபு 2 குட்டி பிள்ளைங்க. ஒய்ஃப் கிட்ட சங்மூன்னு ஏதோ பற்றி சொல்லி அது தப்பானவங்க கையில் கிடச்சா இந்த உலகத்துக்கே ஆபத்துன்னு சொல்கிறாரு. என்னன்னு தெரியல. இப்போ ஷிவுக்கு வேற அந்த கனவு வந்துச்சுல, லைட்டாக முழிப்பு வருது. அப்போன்னு பார்த்து இந்த வாங்கு அச்சோ எரியுதே தொண்டெல்லாம் எரியுதே, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்தவன் எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாவமாக கேட்குறான். சிவுவும் சரி கேட்டு போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரான். அப்போ இவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சீக்ரெட் ரூமில் சரக்கு அடிச்சிட்டு இருந்தப்போ அந்த சங்கு பற்றி பேசியிருப்பாங்க. அதான் அந்த கோமால இருக்கிறவர் ஃப்ளாஷ்பேக்கில் சொன்ன சங்கு, அது பேர் சங்மோ, அது ஏதோ சீக்ரெட் ரூமில் இருக்கிறதாகவும் அது வந்து வாழையடி வாழையாக ஒரே குடும்பத்துக்கு வாரிசுகளுக்கு கை மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுவும் அது கிடைக்கிறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாகுவாங்களாம். இதை யோசிச்சுட்டே சிவு சீக்ரெட் ரூமுக்கே போயிட்டான். அங்கதான் ஹீரோயின் வேற அழுதுட்டு இருக்கால, அவ இவனை பார்த்தோன்னே அழுகையை நிறுத்திட்டா. என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்கன்னு கேட்க அவ அப்படியே அழுகையை கண்ட்ரோல் பண்றா. அவன் பக்கத்துல போய் உட்காரவும் அவளால இதுக்கு மேல கண்ட்ரோலும் பண்ண முடியல, அப்படியே ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா.
அவன் உடனே அவளை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி அவன் தோளில் சாய்ச்சி போட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்க, இந்த வாங்பை உள்ள தண்ணி எடுக்க போனவனே இன்னும் காணுமேனு இந்த இடத்துக்கே தேடி வந்துட்டான். பின்னாடி நின்று பார்க்குறான். அவனுக்குலாம் ரொம்ப சோகமாக இருக்குது. அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸ்கூலுக்கு முன்னாடி சோகமாக நின்றுட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினை பார்த்தா, நான் இது வரைக்கும் யார் முன்னாடி அழுததில்லை, உங்ககிட்ட தான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல, சிவுவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழுகையை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்மளோட ஃபீலிங்ஸை பற்றி யாருக்காவது சொன்னால் தான் ஆறுதலாக இருக்கும், நம்ம அழுகையை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் உனக்கு ஏதாவது கிடச்சிருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இவளும், நீ திரும்ப வந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் சின்ன வயசுலேயே ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணது இல்லையா, மியூசிக் அப்படி இப்படின்னு வந்துட்டான்ல, அதனால காலேஜுக்கும் போக முடியல போல, அதனால நான் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அவளும் இது மற்ற ஸ்கூல் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே 2 பேரும் பேசிட்டு அவளை ரூமில் விட்டுட்டு அவனும் ரூமுக்கு போகலான்னு போகிறான். வாங்கினா அதுக்குள்ளே படுத்துட்டான் போல. அவன் தூங்குற மாதிரி அப்படியே நடிச்சிட்டு இருக்கான். ஆனால் தூங்கலை. அவனுக்குலாம் ஒரே வருத்தமாக இருக்குது. இப்போ அப்படி காலையில் ஆகுது. எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதில் பாதி குடித்த போது தெரியாமல் தான் சுற்றிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு சமைக்கிறது ஹீரோயினோட டர்ன் போல். ஹெச்எம் கறி சமைக்க சொல்லியிருக்காரு. கறினா நம்ம கிரேவி மாதிரி சமைப்போம்ல, அங்கே அவங்க கறி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கெலாம் பரிமாறினா அவங்களுக்குலாம் பிடிக்கவே இல்லை. ஏன்னா நைட் நல்லா சரக்கடிச்சாங்கல்ல. இப்போ இதே சாப்பிட்டா ஹெவியாக இருக்குன்னு இவங்களால சாப்பிட முடியல. ஆனால் ஹெச்எம் அங்கே வந்தவர், நாமளே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே சிவுவையும் வாங்கையும் பார்த்தா அவங்க இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க. வாங்க அப்படி சிவு மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்னு கேட்டாலும் ஒன்றும் பதில் சொல்லாமல், நான் ஏரியாவில் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி வந்துட்டான். கரெக்டாக கிச்சனுக்கும் அவளை தேடி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்க, அவள் அச்சச்சோ ஹெல்ப்பா நீயா, தேவையில்ல போசாமின்னு சொல்ல. ஆனால் அவன் அப்படியே அவளை இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணிட்டு, உனக்கு இனிமேல் அழணும்னு தோணுச்சுன்னா ஏன்கிட்ட வா, நான் தான் இருக்கனே உனக்கு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் வேக வேகமாக வந்தவன் சிவு கிட்ட போய், 1க்கு 1 சரியா போச்சு, நம்ம இப்போ டைலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி இன்னொரு பக்கம் இந்த ஹீரோயின் அப்பா கூட ஒரு ஆண்டி இருப்பாங்கல்ல, அந்த ஆண்டி நம்ம வாங்கோட அம்மா வீட்டுக்கு வேலைக்கும் வந்துட்டாங்க. அங்கே உள்ள பேக்ஸு திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்ன இது சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ இவங்களுக்கு இந்த வாங்கோட அம்மா இதுக்கு முன்னாடி இவங்க ஊரில் இருந்த ஒரு ஆள் மாதிரியே இவங்களுக்கு தோணுது. நிஜமாக அவளாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசும்போதும் பாஸ்டில் நடந்திருக்கும்ல, அதை பற்றிலாம் அந்த ஆண்டி பேசி பார்க்குறாங்க. ஒருவேளை அவங்களா இருக்குமோ இவங்கன்னு. அவள் ரொம்ப அழகாக இருப்பா, ஆனால் பக்கத்து ஸ்கூல் பசங்கிட்ட கூட சண்டை போட்டுட்டு இருப்பா. அவன் என்கிட்ட ஒரு தடவை ரொம்ப அழுது கெஞ்சி காசை வாங்கிட்டு போனான், ஆனால் திருப்பி கூட கொடுக்கல அப்படிலாம் பேசி பார்க்குறாங்க. வாங்கோட அம்மாவும் கொஞ்சம் விட்ட உண்மையை உளறிடுவாங்க போல, ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த ஆன்ட்டிக்கு முக்கால்வாசி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு. அப்புறம் அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு ஸ்கூலில் திரும்ப காமிச்சா, ஸ்கூலில் மிட்டாம் வந்துருச்சான். அதுக்கு டைம் டேபிள்லாம் நோட்டீஸ் போர்டில் போடுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். இந்த மெடிக்கேஷன் கிளாஸு, குக்கிங் கிளாஸு, டேக்வாண்டோ எல்லாத்துக்குமே டெஸ்ட் உண்டான். அதுவும் வாங்கு நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், நமக்கெல்லாம் வைக்க மாட்டாங்கன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. அப்போ இந்த வார்டன் இருந்துட்டு, அதெல்லாம் உங்களுக்கு வைப்பாங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரா சொல்லிக் கொடுக்க போகிறான்னு பார்த்தா ஹெச்எம் ஹீரோயினையும் சனாவையும் தான் சிவுக்கும் வாங்குக்கும் சொல்லிக் கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் சிவுக்கு சொல்லிக் கொடுப்பா போல. இப்போ அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, நம்ம ஸ்கூல் மற்ற ஸ்கூல் மாதிரி கிடையாது, அதுவும் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட்லாம் நமக்கு எப்போ நடக்க என்னன்னு கூட தெரியாது, மற்ற ஸ்டாஃப்ஸுக்கு கூட தெரியாது, நம்ம ஹெச்எம் தான், அவர் நினைக்கும் போது தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம வாங்குக்கு சனா சொல்லி கொடுப்பா போல. அவ இப்போ இவனுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்போ வாங்க இருந்துட்டு, இன்ட்ரோடக்டரி கிளாஸ்லேருந்து அட்வான்ஸ் கிளாஸ்க்கு நான் மட்டும் தான் போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சிவுக்கும் நல்லா சொல்லி கொடுக்குற ஆள் தான் கிடச்சிருக்குன்னு சொல்ல, இவன் யாருன்னு ஷாக்காக கேட்க, ஹீரோயின் பேரை சொன்னது தான், என்னது என் ஏரியில அப்படின்னு சொல்லிட்டு கம்ப கீழே போட்டுட்டு அங்கேருந்து ஓடுறான். அந்த பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவன் இந்த காற்றுல உள்ள எனர்ஜியெல்லாம் அப்படியே பிடிச்சி இழுத்து நடு வயிற்றுக்கிட்ட வச்சு நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதை வேற இவன் செய்யும்போது கையெல்லாம் பிடிச்சி சொல்லி காமிச்சிட்டு இருக்க. கரெக்டாக வாங்க வேற பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க வேற இப்போதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களை கூடிய சீக்கிரம் எனிமே ஆக்கி விட்ருவாங்க போல. அப்புறம் அப்படி நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வேலை இல்லைல்ல, அந்த சிக்கன் கடை வேலை தான் விட்டுட்டால, இப்போ வேற ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடிட்டே இருக்கா. இவளுக்கு எப்படியாவது வேலை கிடைச்சி தானே ஆகணும். இவங்க அப்பாவுக்கு வேற கண்ணு தெரியாது, இவ தானே வேலைக்கு போய் சமாளிச்சுட்டு இருக்கா. நைட்டு பூரா இவ வேலை தேடிக்கிட்டு இருக்க. அங்கே சிவுவை பார்த்தா அவன் அப்போ தான் ரூமுக்கு வரான். வாங்க அவனை பார்த்து, என் ஏரியல்கிட்ட கற்றுக்கிறது உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான். என்ன பேசுகிற அப்படின்னு சிவு சலிச்சுக்க. என் ஏரியல்கிட்ட கற்றுக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா, ஆனால் என்ன ஆனாலும் இந்த மிட்டாமில் நான் உன்னை விட அதிகமாக தான் மார்க் எடுப்பேன்னு சொல்ல, சிவு உடனே, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நான் உனக்கு முதலும் கடைசியுமா விட்டு கொடுக்குறது இந்த கட்டில் மட்டும்தான், அதனால நான் தான் உன்னை முந்த போகிறேன் அப்படின்னு 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படி மறுநாள் ஆயிடுச்சு.
வாங்குக்கு சனா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்புறம் இந்த சிடுமூஞ்சி இருக்கான்ல, பெரிய கட்டையில அங்கங்க கம்ப சொருவி வச்சிருப்பாங்க, அதுல எக்ஸசைஸ் பண்ணுவாங்களே, அது பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் குக்கிங் சார் ஒரு பையனுக்கு டேக் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் 2 பொண்ணுங்க அவங்க தனியா ப்ராக்டிஸ் பண்றாங்க. அப்புறம் இந்த ட்ரோன் வச்சிருப்பான்ல, அவன் ஃப்ரெண்டோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம் சீக்கிரம் வர்றதுனால பசங்களாம் மும்மரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நம்ம ஹீரோயின் வெளியில் வந்துட்டா. வேலை தேடிட்டு இருந்தால, இங்கேயோ இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க, அதை அட்டன் பண்ணுறதுக்காக போகிறா போல. அப்பா அவளுக்கு வாங்க ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, நான் உன் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி வந்தேன், எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்கள் வா அப்படின்னு கூப்பிடுறான். இவளும் அவசரமாக அவன் சொன்ன இடத்துக்கு போனால், அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வர சொல்லியிருக்கான். அங்கே பார்த்தா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கான். இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே வாங்கிட்டான் போல கொஞ்ச நேரத்துக்கு. இவளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்காகவா கூப்பிட்டேன், நான் இன்டர்வியூ போயிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது, அவன் இன்டர்வியூ தானே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், நீ மதியமே சாப்பிடல, நான் அதனால தான் உனக்காக சாப்பாடு வாங்கி வச்சுருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்படி சிரிச்சுட்டே தான் இருக்கான். ஆனால் அவளுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இன்டர்வியூ அட்டன் பண்ணலேன்னு. இந்த மாதிரி காஸ்ட்லியான ஃபுட்டெல்லாம் எனக்கு தேவையா? நான் 1 மாதம் சம்பாதிக்கிறது இந்த ஒரு பில்லில் வந்துடும். உனக்கு மாதிரி என் அப்பா பணக்கார அப்பா கிடையாது, நீ எல்லாத்தையுமே ஜாலியாக எடுத்துப்ப, உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ நினச்ச நேரத்துக்கு நினச்சதை பண்ணலாம். ஆனால் நான் அப்படி கிடையாது அப்படின்னு சீரியஸாக போயிட்டுருக்கேலே, அவன் தான் சீரியஸான ஆளே கிடையாது, ஜாலியெல்லாம் இருப்பான். அப்படி சிரிச்சுட்டு, சரி அதெல்லாம் பேசாத, இப்போ நீ சாப்பிடு, நான் உனக்காக தான் இந்த ஹோட்டலே ரெண்டுக்கு வாங்கியிருக்கேன், சிரிச்சுட்டே சாப்பிடுன்னு அவளையும் சமாதானப்படுத்தி அப்படி சிரிக்க வச்சிடறான். அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சிவுவை காமிச்சா, அவன் பெட்டில் படுத்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த மெடிக்கேஷன் கிளாஸ் நடந்துச்சுல்ல, அவனுக்கு அந்த தீயில எறிகிறதெல்லாம் தெரிஞ்சிச்சுல்ல, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ எதுக்கு இவன் அதை பற்றி யோசிக்கிறான்னு பார்த்தா, 2-3 பசங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, இந்த மெடிக்கேஷன் கிளாஸில் நடக்கிற டெஸ்ட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அதை நினச்சி பார்த்துட்டு இருந்திருக்கான். அதே நேரம் இந்த மயக்கத்தில் ஒருத்தர் இருந்தார்ல, அவரை காட்டுறாங்க. அப்போ அங்கே ஒரு டாக்டர் ஒரு நர்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு. என்னடான்னு பார்த்தா ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இப்போ இவங்க சைனாவில் இருக்காங்க போல, சைனீஸ் மொழியில தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நர்ஸ் ரொம்ப கூச்சப்பட, எதுக்கு கூச்சப்படுற, இவருக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது, வேற யாரும் இங்கே வரவும் மாட்டாங்க, இவர் உயிர் பழக்கிறதே கஷ்டம், செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த டாக்டரு. அதே நேரம் வாங்க அப்பாவோட அசிஸ்டண்ட்டும் இந்த மயக்கமாக கிடக்காருல, அவருக்கு செக்யூரிட்டி மாதிரி ஒரு பொண்ணு நின்றுட்டே இருந்தாலே, அவங்க 2 பேர் காரில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த வாங்கோட அப்பா இந்த மயக்கமாக கிடக்கிறவரை எதுக்காக காப்பாற்றிட்டு இருக்காரு, எதுக்காக அவர் எப்போ சரியாயிருவாருன்னு வெயிட் பண்ணுறாருன்னு இவங்களுக்கே தெரியல. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது மட்டும் இவங்களுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் வாங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் இருந்துட்டு, இது வாங்குக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரியாது, நீயும் பேசும்போது பார்த்து பேசணும், அது மட்டும் இல்லாமல் நீ யாருன்றதும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்றாரு. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அந்த ஃப்ளாஷ்பேக் வந்தால் எல்லாம் கிளியர் ஆயிரும். அப்புறம் அப்படியே அங்கே கட் பண்ணி அங்கே ஸ்கூலில் காமிச்சா, அங்கே மெடிக்கேஷன் டெஸ்ட்டுக்கான நாளும் வந்துருச்சு போல். அந்த யோகா சார் நம்ம சிவு கரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகிற நேரம் அங்கே யோகா டீச்சர் வராரு. அவர் நீ ரெடியாக இருக்கியா, உனக்கு ஏதாவது தாங்க முடியாத விஷயங்கள் நடந்திருந்தாலோ, அதனால நீ பாதிக்கப்பட்டிருந்தாலோ இந்த டெஸ்ட்டை உன்னால் ஒழுங்காக எடுக்க முடியாது, பார்த்துக்கோ, ரெடியாவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவன் அப்புறம் உள்ளே போக எல்லாருமே தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு ஹெச்எம்மும் சைடில் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்காரு. நம்ம சிவுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, அவனுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது, முசுன்ட்டு வேற இருக்கான். அந்த எப்பவும் அவனுக்கு கனவு மாதிரி வருமே, அந்த தீயறிகிறது, உள்ள ஒரு குட்டி பையன், ஒரு அம்மா அப்படி கிடக்கிறது, அது அப்படி திரும்பவும் வருது. அதே நேரம் அங்கே ஒருத்தர் மயக்கத்தில் கிடந்தார்ல, அவருக்கும் ஏதோ ஆகுது, அவருக்கு சுயநினைவு வருது போல. அந்த தீ எறிகிறது, அவர் அந்த இடத்துல இருந்திருக்காரு, 4-5 பேர் அவரை அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் தெரியுது. இப்போ அப்படி திரும்ப சிவுக்கு வந்தா, நம்ம யோகா டீச்சர் சிவு கிட்ட, நீ என்ன பார்த்த சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அவன் போன தடவை சொல்லல, ஆனா இந்த தடவை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையன் நெருப்புக்குள்ள இருந்தான், அழுதுட்டு நின்னா அப்படின்னு சொல்ல, வேற ஏதாவது உனக்கு தெரியுதான்னு கேட்குறாரு. 2-3 பேர் வந்ததுலாம் அவனுக்கு லைட்டா தெரியுது, இன்னொருத்தவங்க இருந்தாங்க, அங்க வேற ஒருத்தவங்களும் இருந்தாங்கன்னு சிவு சொல்றான். இதை வேற ஹெட்மாஸ்டர் சைடில் நின்று பார்த்துட்டு இருந்தார்ல, அவர் வேற ஏதோ ஷாக் ஆகுறாரு. சிவு விஷுவலில் வர அந்த ஆளு ஹாஸ்பிட்டலில் கோமால கிடக்கிறவர் தான். அங்கே இப்போ அவருக்கும் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் விஷுவலாக வருது. ஒரு மாதிரி துடிக்கிறாரு, டக்குன்னு கண்ணு முழிச்சு ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இவர் கீழே கிடக்கிறாரு. ஒரு ஆள் அங்கே நடந்து வரான், யாருன்னு ஃபேஸை காட்டலை, ஆனால் இவர் அந்த ஆளை பார்த்து ஷாக் ஆகுறாரு. லாஸ்ட்டாக சிவுவை காட்டி இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. இதெல்லாமே ஹெச்எம் வேற ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. என்ன விஷயம் என்ன யாருன்னு தெரியல, போக போக தெரியும். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.